உங்கள் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். என் பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்தேன். வீட்டுக்கு பிடிக்காத கருப்பு சட்டை, எனக்கு பிடிச்ச கருப்பு சட்டை போடணுன்னு முடிவு பண்ணேன். எனக்கு பிடிச்ச நண்பர்கள், எனக்கு பிடிச்ச நபர்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டேன். I wish the cameras were not here. It would have been even more informal. I just wanted to meet all of you, just to share my happiness. In fact, birthday என்றது வந்து not that I'm going to be very happy on my birthdays. I'm always happy on every day. Every day is a good day. இன்னைக்கு வந்து நான் என்றைக்குமே ஸ்கூல் படிக்கும்போது பிரின்ஸிபலுக்கு பயந்துருக்கேன். காலேஜில் படிக்கும்போது மறுபடியும் பிரின்ஸிபலுக்கு பயந்துருக்கேன். ஏதோ ஒரு கெட்டது பண்ணால் கண்டிப்பாங்கன்ற ஒரு பயம் எப்போவுமே இருந்திருக்கு. அப்பா அம்மாவுக்கு எப்போவுமே பயந்துருக்கேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணால் கண்டிப்பாங்கன்னு. அதே மாதிரி ஒரு நடிகைனா நான் எத்தனை வருஷம் 2004 2005 2004 மூலிமா நான் நடிகனாக வந்தேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி நான் பயந்துருக்கேனோ அதே மாதிரி உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் பயந்துருக்கேன். ஏதோ தப்பு நடந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள்லாம் கண்டிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த பயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பயம், இட்ஸ் லைக் சம்திங் விச் இஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு வந்து மீடியா பொறுத்த வரைக்கும் நான் எங்கிட்ட நிற்கிறேன்னா கண்டிப்பாக மீடியா இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். பிகாஸ் யூ ஹவ் அப்ரிஷியேட்டட் மை ஒர்க், யூ ஆல் ஹவ் அப்ரிஷியேட்டட் மை ஒர்க், யூ ஆல் ஹவ் அப்ரிஷியேட்டட் ஹார்ட் ஒர்க். எனக்கு ரொம்ப அதாவது நடிகனா வரலன்னா எனக்கு தெரில. ஐ திங்க் ஐ வுட் பிகம் அ பிஸ்னஸ் மேன். ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த ராம்கோபால் வர்மா படம் அன்றைக்கி பார்த்த விஷயம், எனக்கு என் நண்பர் எங்கிட்ட இருக்கார் வெங்கட்ன்ட்டு, என்னோட கூட படித்தவர். அவர்கிட்ட தான் முதல்ல அந்த தியேட்டர் வெளில வந்து தட்ஸ் வை ஹீஸ் ஹியர், ஐம் ஹாப்பி ஹீஸ் ஹியர். அவர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஃபில்ம் மேக்கிங் தான் என் கெரியர். அப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது என்ன என் லைஃப்பில். அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் இட் ஸ்டார்டட். என் பயணம் தொடங்கிடுச்சு. இன்றைக்கி வந்து பூஜை வரைக்கும் வந்து கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு. இன்றைக்கி பூஜை படப்பிடிப்பு வந்து முழுமையாக முடிஞ்சுது. 2 பாடல்கள் மட்டும்தான் பதிவாகணும், பாக்கி இருக்குது. தீபாவளி அன்றைக்கி October 22nd or 23rd we are still Diwali அன்னைக்கு we are 100% we are coming in both languages. பூஜை என்ற தலைப்பில் தமிழ்லையும், பூஜா என்ற தலைப்பில் தெலுங்குலையும். இட்ஸ் கோயிங் டு பி அ வேர்ல்ட் வைட் ரிலீஸ். கடினமான உழைப்பு மொத்தம் டீமும். நான் விஎஃப்எஃப் தொடங்கி ஆல்மோஸ்ட் 1 வருஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு. எனக்கு தோணின விஷயங்கள் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் நான் ஐ வாண்டட் டு ஷேர். எனக்கு போன வருஷம், அதாவது கையில் காசு இல்லாத போதே நான் வந்து பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இப்போ தான் கையில் காசு வந்துட்டுருக்கு. இன்னும் பல விஷயங்கள் பண்ண போகிறேன். எனக்கு வீட்டில் வந்து நிறைய முறை சொல்லியிருக்காங்க, அதாவது நீ ரொம்ப கோவப்படுற, எல்லாத்துக்கும் வந்து சும்மா வந்து கோவப்படுறேன்னு. அது கோவம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இது என் தாய். இண்டஸ்ட்ரி வந்து whoever takes advantage of this industry, be it piracy, be it anything, I will stand for it as an actor. அதனால தான் அந்த காரைக்குடியில் ஒரு சம்பவம் நடந்தது. நாட் ஃபார் பப்ளிசிட்டி, நாட் ஃபார் எனி திங், ஜஸ்ட் டு ரெஜிஸ்டர் தட் பைரசி கேன் பி கர்ப். பைரசி ஒரு விஷயம் வந்து இப்போ பார்த்திபன் சாரும் பண்ணார். அத்தனை நடிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகம் சார்ந்த அத்தனை பேரும் கண்டிப்பாக ஒன்றா கூடி இதுக்காக வந்து பண்ணணுன்றது. இது கண்டிப்பாக நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் இல்லை, வீட்டுக்குள்ளார வந்த ஒரு விஷயம் பைரசி. அது வந்து கண்டிப்பாக வெளியில் அனுப்பணும். அதுக்கான முயற்சியில் உயிரே கொடுக்கறதுக்கு நான் தயார். ஏன்னா இது வந்து ஒரு ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரியான ஒரு விஷயம்.
அது ரொம்ப டீப்பாக அது ஒரு டாபிக் எடுக்கும்போது அது ரொம்ப டீப்பாக போகும். அந்த மாதிரி சரி என்னதான் இருக்குது இந்த பைரசி, என்னதான் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு டீப்பாக போகும்போது அது வந்து ஒரு தப்புன்றதே உணராமல் பண்ணுற அத்தனை பேரும் வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். தப்பு நம்ம மேலே தான் இருக்குது, தப்பு இண்டஸ்ட்ரி மேலே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு பையன் வந்து காரைக்குடியில் நான் கேட்கும்போது எதுக்குப்பா இந்த படத்தை போடுறேன், என் படம் கூட இல்லை, எதுக்குப்பா இந்த படத்தை போடுறேன், இப்போ தான் ரிலீஸ் ஆச்சுன்னு. எனக்கு தெரியாது சார், இது ஒரு குற்றன்றதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். அந்த 21 வயசு அந்த பையன் இன்ஜினியரிங். எனக்கே ரொம்ப வருத்தமாக அது. ஏன்னா ஒரு இன்ஜினியரிங் படிக்கிற பையன் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறான். ஜெயிலுக்கு போனான்னா அவன் படிப்பு கண்டிப்பாக கெட்டுரும். எல்லாமே தெரியும். பட் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய பேர் இதில் சிக்குவாங்க. ஸோ அந்த வகையில் நான் யோசித்தேன், அந்த பையனுக்கு தப்பே பண்ணுறான்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வளர்த்து விட்ருக்கோம் இந்த பைரசின்ற விஷயம். ஸோ இந்த பைரசின்ற விஷயம் வந்து ஆஸ் லாங் ஆஸ் வி ஆர் தேர் இன் த இண்டஸ்ட்ரி வி ஹாவ் டு, அதாவது இது ஒரு அஜெண்டா இல்லை அடுத்த வருஷம் பண்ணோம், அதுக்கு அடுத்த வருஷம் முடிக்கணும், இன்றைக்கே முடிக்கணும். அதுக்காக நான் வந்து ஐ பெக், ஐ எம் நாட் ரிக்வெஸ்டிங், I beg the entire film industry to come together. அதாவது நம்ம எல்லா விஷயங்களுக்கும் ஒன்றா கூடி நம்ம வந்து குரல் கொடுக்குறோம். ஆனால் இந்த விஷயத்துக்கு மட்டும் இப்போ வரைக்கும் குரல் கொடுக்கல. I beg the film industry to come together and curb piracy forever. எனக்கு ஒரு நடிகனாக வந்து நான் பாட்டு என் வேலைகள் சாயம் பூசிக்கிட்டு என் வேலைகள் பண்ணிவிட்டு என் படங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு போகலாம். பட் எனக்கு தெரில, எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த ஒரு விஷயம், நான் அதுதான் செயல்படுறேன். படத்தில் மட்டும் அநியாயத்தை தட்டி கேட்குற ஒரு நடிகனாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் அது கண்டிப்பாக, அதாவது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடந்தால் அது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயம், கண்டிப்பாக அதுக்கு தலையிடணும், அது ஈடுபடணும் அப்படின்னு அப்பா என்ன ரொம்ப நாள், அதாவது நான் நடிகன் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னார், பொறுமை இருக்கணும். அதே சமயத்தில் வந்து தயவு செய்து வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது உனக்கு தெரியுது, அது வந்து அது நோக்கி சரி ஏதோ நடக்குது நம்மளுக்கு எதுக்கு இதுன்னு அப்படின்னு ஒதுங்கி போகவே கூடாது அப்படின்னு எனக்கு எங்கள் அப்பா சொன்னார். அதுதான் நான் செயல்படுறேன். எனக்கு இன்னொரு அதாவது குறிக்கோள் அப்படின்னு இல்லை, எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நிறைய பேர் நிறைய விதமாக எழுதியிருக்காங்க. அதுவும் இப்போ பொதுக்குழுவில், நடிகர் சங்கம் பொதுக்குழுவில் கூட we cleared it out. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கட்டிடம்ன்றது ஒரு ரொம்ப அதாவது நாங்கள்லாம் ஆசைப்படுறோம், தலைமுறை எல்லா நடிகர்களும் சேர்ந்து ஆசைப்படுற விஷயம். எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி அவர்கள் கஷ்டப்பட்டு நாடகம் எல்லாம் நடித்து கட்டின அந்த கட்டிடம் மறுபடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். எல்லா துறைக்கும் இயக்குனர் யூனியனுக்கும் ஒரு கட்டிடம் இருக்குது, இப்போ சேம்பருக்கும் ஒரு அழகான கட்டிடம் இருக்குது. ஆனால் நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்குது. அதனால தான் நாங்கள் குரல் கொடுத்தோம். மற்றபடி இந்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்காகவோ இல்லை வந்து எங்கள் தலைவர் சரத்குமார் சாரோ இல்லை செயலாளர் ராதாரவி சார் எதிர்க்கு நிற்கணும் அப்படின்றலாம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிடம் வர வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம். அதுக்கு தான் நான் குரல் கொடுத்தேன். அந்த கட்டிடம் வர வரைக்கும் நான் தொடர்ந்துகிட்டே இருப்பேன் அந்த ஒரு விஷயத்துக்காக. அண்ட் என் வாழ்க்கையில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சினிமா தான். சினிமா பொறுத்த வரைக்கும் இப்போ நான் பூஜை படத்தில் நடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கான முழுமையான உழைப்பு கொடுத்துருக்கேன். ஹரி சாரோட சேர்ந்து 7 வருஷம் கழித்து தாமிரபரணிக்கு அப்புறம் சேர்ந்து வரும். ஸோ தட் ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி மை நெக்ஸ்ட் ஃபில்ம் அண்ட் ஐம் டூயிங் சுந்தர் சீஸ் ஃபில்ம் நெக்ஸ்ட். இப்போ டைட்டில் இப்போதுக்கு ஆம்பளைன்னு வச்சுருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து சுசீந்திரன் அவர்களோட இயக்கத்தில் வந்து we are going to come back together, வேந்தர் மூவிஸ் மதன் தயாரிப்பில். அதுதான் அடுத்த என்னோட படம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் தெலுங்கு படம் ஒன்று வந்து அது ஒரு நீண்ட நாள் ஒரு விஷயம். அது இப்போ தான் டிசம்பரில் ஜனவரியில் தொடங்கும் தெலுங்குல. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் தெலுங்கு ஃபிலிம். திஸ் இஸ் மை அசைன்மெண்ட்ஸ் ஃபார் த ஃப்யூச்சர் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹியர். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்த அத்தனை பேரும் வந்து எனக்கு தெரிஞ்ச நபர்கள், எனக்கு தெரிஞ்ச முகங்கள். எனக்கு வந்து இட்ஸ் ஒன்லி அதான் சொன்னேன், இந்த கேமரா மட்டும் இல்லைன்னா இன்னும் ஜாலியாக பேசலாம். இன்னும் எனக்கு நிறைய அதாவது வெல்விஷர்ஸ் இருக்காங்க நிறைய பேர் எனக்கு. ஐ தேங்க் யூ ஆல். என்னை வந்து ஒரு நடிகனாக
சரி விஷால் ஒரு நடிகன் அப்படின்னு அவனுக்கு பண்ணிடலாம், அப்படி இல்லை. அவன் பண்ண உழைப்புக்கு கரெக்டான ஒரு இந்த படம் நல்லா இல்லையா, நல்லா இல்லைன்னு எழுதியிருக்கீங்க, இந்த படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குன்னு எழுதியிருக்கீங்க, கரெக்டாக என்னை வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க ஒரு ஒரு நடிகனா. And I think it's time for me to do something for the society. So I've been doing it, but இப்போ வந்து like I really love, எனக்கு என்னமோ தோணுது, I feel like doing more and more. And thank you all for being that bridge between me and the audience. I love you all, and என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். And thank you Johnson sir, you have been part of my family. உங்களை பிஆர்ஓ என்றைக்குமே நான் நினச்சதில்லை. அண்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நான் எப்படி விஎஃப்எஃப் வந்து ஒரு கோவத்தில் ஆரம்பித்தேனோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு கோவத்தில் வந்து வி மியூசிக்னு ஒரு கம்பெனி தொடங்கியிருக்கேன். நீங்கள் பார்த்தது என் தங்கச்சி ஐஸ்வர்யா, அவங்க தான் வந்து அவங்க தலைமையில் தான் அது செயல்பட போகுது. வி மியூசிக் வந்து இட்ஸ் கோயிங் டு லான்ச் த ஃபர்ஸ்ட் ஆல்பம் இஸ் பூஜை அந்த கம்பெனியில். அண்ட் இட்ஸ் கோயிங் பி a full-fledged, அதாவது என் படங்கள் மட்டும் இல்லாமல் ஒரு full-fledged மியூசிக் கம்பெனியாக தொடங்கியிருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் ஃபர்ஸ்ட் திங். இன்னும் யார்கிட்டையும் நான் சொல்ல, இன்ஃபேக்ட் இன்னும் அஃபிஷியலாக கூட நாங்கள் லைக் இன்றைக்கி சொல்லியே ஆகணும், இதுதான் நல்ல நாள் சொல்லியே ஆகணும்னு நினச்சேன். ஜான்சன் சார் சொன்னேன், நான் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ ஜஸ்ட் தட் ஐ தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி, அண்ட் ஐ லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அரசியலில் வந்து நான் குதிக்க போகிறேன், இல்லை அரசியலில் வந்து நான் வந்து அடுத்தது அதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போக்குள்ளே இல்லை. எனக்கு இந்த நியூஸ் வந்து நான் படித்தேன், தினமலரில் வந்தது. எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நடிகர் சங்கம் விஷயம் தான் நான் சொன்னேன். எனக்கு வந்து அந்த கட்டிடம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக தான் நான் குரல் கொடுத்தேன். நான் முதல்ல அரசியலில் சேரணுன்னா, அரசியலில் இறங்கணுன்னா, கட்சியில் சேர்றதை விட முதல்ல நான் காலேஜில் போய் சேரணும். காலேஜில் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து முடிவு பண்ணோம். பட் எனக்கு ரைட் நோ ஐ ஹாவ் நோ பிளான்ஸ் ஆஃப் கெட்டிங் இன் டு பாலிட்டிக்ஸ் ஆர் ஜாயினிங் எனி பார்ட்டி. எனக்கு இப்போ தான் நான் வந்து ஒரு வருஷம் ஆகுது விஎஃப்எஃப் தொடங்கி, அதுக்கான வேலைகளே அதிகமாக இருக்குது. அடுத்தது வி மியூசிக் இருக்குது, அடுத்தது நிறைய விஷயங்கள் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ ரைட் நோ ஐ ஹாவ் நோ ஐடியா ஆஃப் கெட்டிங் இன் டு பாலிட்டிக்ஸ் நார் ஜாயினிங் எனி பார்ட்டி. நடிகர் சங்கம் அகெயின் பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கட்டடம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நான் என்றைக்குமே உயிர் இருக்கிற வரைக்கும் நான் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இல்லை சார், என்ன அதான் சொன்னேன் நான் ஒரு விஷயம் நான் சொன்னேன் ஒன்று. ஏன்னா ஐ ஹவ் நெவர் ஹிட் எவ்ரிதிங் எனிதிங் ஃப்ரம் யூ எக்ஸப்ட் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர். எனக்கு கையில் காசு இல்லாத போதே நான் நிறைய பண்ணியிருக்கேன்னு நான் அது சொன்னது காரணம் அதுதான். இப்போது வந்து ஒரு நிதானம் வரும்போது இன்னும் மேற்கொண்டு பண்ணணுன்றது என் கண் பார்வைக்கு தெரிஞ்ச என்னென்ன இப்போ நான் ஷூட்டிங் போகும்போது என்ன ஏதோ தோணுச்சுன்னா நான் உடனே பண்ணிவிடுவேன், அது தப்போ ரைட்டோ அந்த மாதிரி தான். சொசைட்டிக்கு பண்ண போகிறது வந்து கண்டிப்பாக வந்து அரசியலில் தான் இறங்கணுன்றது முக்கியம் இல்லை. சொசைட்டி பண்ணணுன்னு ஒருவேளை அரசியலில் இறங்கினா கண்டிப்பாக அந்த பவரை வச்சு அதிகமாக வந்து சொசைட்டிக்கு பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பட் பாலிட்டிக்ஸ் தான் சொசைட்டிக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் இன்ஃபேக்ட் ஒரு அதாவது எனிதிங் ஒரு முயற்சி தான். அந்த முயற்சி நீ ஈடுபடுறியா இல்லையா, அவ்வளோதான். இது வந்து ஐயோ இது நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை, நம்ம வீட்டு நல்லா இருந்தால் நல்லா ஓகே அப்படின்னு. என் வீடு மட்டும் எல்லா வீடுகளும் அதான். அந்த நடிகர் சங்கம் ஏன் இவ்வளோ நான் யோசிக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த நலிந்த தயாரிப்பாளர்கள், நலிந்த இயக்குனர்கள், நலிந்த விநியோகஸ்தர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது ஒவ்வொரு சங்கத்திலையும். ஏன் சங்கத்தில் அது இருக்கக்கூடாது.
நலிந்த அந்த விஷயமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் என்னோட நான் ஜீவா ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், ஆர்யா ஆகட்டும், எல்லாரும் ஒட்டுமொத்த நடிகர்கள் அத்தனை பேரும் நினைக்கிற ஒரு விஷயம், சரி எல்லாம் சேர்ந்து ஒரு படம் ஃப்ரீயாக பண்ணலாமே. ஏன் கட்டடம் வந்து இவங்க தான் கட்டணும்னு அவசியம் இல்லையா, நம்மலாம் சேர்ந்து கட்டலாமே அப்படின்னு சொல்லி எல்லாம் முன்னுக்கு வந்து ஒரு 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 விண்ணப்பம் கொடுத்துருக்கோம். அந்த அதுவே வந்து ஏன்னா இட்ஸ் நாட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் த பில்டிங். நிறைய நாடக நடிகர்கள் இருக்காங்க. நான் அந்த பொதுக்குழு போகும்போது எனக்கே வெக்கமாக இருந்தது. ஏன்னா இத்தனை வருஷம் ஏன் நான் 10 வருஷம் ஆச்சு, ஆனால் நான் போனதே 2 பொதுக்குழு தான். ஏன் நான் போகாமல் இருந்தேன், ஏன் இத்தனை பேர் வரலன்றது எங்களுக்குள்ள ஒரு கோவம் வந்தது. அதுக்குள்ள எல்லாரும் கூடி இனிமே பங்கேற்கணும். இனிமே ஒரு சங்கம்னா நம்ம தான் சங்கம், நம்ம 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 போய் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி தான் வி ஹவ் காட். அந்த நலிந்த ஒரு விஷயம் வந்து அழிக்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஃபார் சொசைட்டி. அது கூட நாங்கள் சொசைட்டி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து பாலிடிக்ஸ்ன்றது நாட் நீங்கள் சொல்கிற அந்த 120 ரூபா டிக்கெட்டோ இல்லை வந்து அந்த அதாவது பிரிங்கிங் எவ்ரி திங் இன் டு ஆர்டர், அந்த என்டையர் அந்த டேக்ஸ் இது வந்து த பாடிஸ் ஹேவ் டு கம். இப்போ நான் சொன்னாலும், இப்போ நான் ஐ ஹாவ் நத்திங் டு சே ஆன் தட். அந்தந்த சங்கம் சார்ந்த தலைவர்கள் தான் முடிவெடுத்து அந்த விஷயம் முன்னுக்கு கொண்டு வரணும். இது வந்து லைக் நீங்கள் சொல்கிறது அந்த 120 சத்தியமாக சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு வந்து நானே எஜுகேட் ஆகிறேன். இப்போ நான் எஜுகேட் ஆகிறதுக்கே எனக்கு டைம் ஆகும். நான் போயிட்டு மறுபடியும் அப்படியா இப்படி சொன்னார் பிரதர் சொன்னார், நம்ம இந்த மாதிரி இருக்கான்னு நான் எஜுகேட் ஆகி தான் நான் மறுபடியும் பதில் சொல்ல முடியும். உடனே நான் சொல்லவே முடியாது. சார் எந்த தாதா இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன் தானே. அவன் என்ன வந்து என்ன டிரான்ஸ்ஃபார்மரா இல்லை என்ன, அவனும் ஒரு மனுஷன் தான். அவன் வந்து அதான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளார இப்போ ஒரு எவனோ ஒருத்தன் வந்து வீட்டுக்குள்ளார கதவு தட்டி உள்ளே வரான்னா நம்ம கதவு சாத்திடுவோம். கதவு ஓப்பன் பண்ணி இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒருத்தன் நுழையிறான்னா யார் நீ வெளில போன்னு சொல்லுவோம். அவன் யாருமே இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு அவன் இப்போ பெட்ரூம் வரைக்கும் வந்துட்டான். அதுதான் பைரசி. அதுதான் கேட்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அவன் அண்டர்வேர்ல்ட் டானாக இருக்கட்டும், எவனாக இருக்கட்டும், அது வந்து தப்பு. நம்ம பாக்கெட்டில் கை வைக்கிறோம், நம்மளுக்கே வந்து இப்போ வந்து உடனே வந்து ஆக்ஷன் எடுப்போம். இப்போ எவனோ ஒருத்தன் பிக் பாக்கெட் அடிச்சான்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்குது. எவனோ ஒருத்தன் வந்து இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்ணானோ சொசைட்டியில் அதுக்கு ஒரு தப்பு இருக்குது. பைரசிக்கும் ஒரு சட்டம் இருக்குது, நான் பெயிலபிள் வாரண்ட் இருக்குது. அதான் நான் சொல்கிறேன், அந்த அவேர்னஸே வந்து இப்போ தான் வருது. அந்த பையனுக்கு நான் சொல்கிறேன், நான் சந்தித்த அந்த பையனை வந்து, உனக்கு தெரியுமா நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீ படம் போட்டுரு. சார் எனக்கு தெரியாது சார். அந்த காரைக்குடி எஸ்பிஐ சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஏங்க ஒரு கொலைன்ற வரப்பு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பதிவாகுது, நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்கள் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது? அதுதான் அவங்க சொன்ன ஒரு விஷயம். தட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். பட் நம்மலாம் வந்து we have to சுற்றி நடக்கிற விஷயம் வந்து நம்ம பதிவு பண்ணோம் இல்லையா, அதுதான். இட்ஸ் அரசாங்கம் மேலே நான் தப்பு சொல்ல மாட்டேன், யார் மேலேயும் நான் தப்பு சொல்ல மாட்டேன். இட் இஸ் ஸ்டில் நாட் டூ லேட். யூ ஹேவ் டு கம் இன் ஒன் வாய்ஸ் அகேன்ஸ்ட் பைரசி. சார் பைரசின்ற ஒரு விஷயம் வந்து உண்மையிலேயே ஒதுக்கிட்டோம்னா, பிரதர் சொல்ற ஒரு விஷயத்துக்கு விடை அதுதான். நிறைய விஷயங்களுக்கான விடை அதுதான். ஏன்னா ஹீரோ நடிகர்கள் அத்தனை பேரும் கோடி கோடியாக வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து இயக்குநர்கள் அதிகமாக செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பண்ண படங்கள் எதுவுமே வந்து வசூல் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அவங்கவுங்க விஷயங்கள் நடக்குது. பட் பைரசின்னு ஒரு விஷயம் ஒதுக்கிட்டா அதோட அந்த தொகையின் அது எவ்வளவு வந்து போகுது அந்த பக்கம், அந்த விஷயம் வந்து தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து கூடி வரும். கொடுத்தது 1,40,00,000 என் தலைவர் சார்பா நான் இல்ல, அது கட்டவே முடியாதுங்க, கட்டவே முடியாது. எஸ்பிஐ சினிமாவுக்கு வந்து நான் சொல்றேன், எஸ்பிஐ சினிமாவுக்கு வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே நாட் ஒன்லி பூச்சி முருகன் has put a case, lot of people have put a case. Like I'm saying, வைஜி மகேந்திரனோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் போட்டாங்க. அது வந்து அந்த கேஸ் வேற சார். அந்த கேஸ் வந்து கவர்மெண்டோட இருக்கு. அது வந்து அரசாங்கமே சொல்லிச்சு, அது வந்து பள்ளிக்கூடம் இருக்கிறனால சினிமா அது வேற கேஸ். ஆமா, நான் ஃபுல்லா டீடைல் தெரிஞ்சான்னு சொன்னேன். இப்போதைக்கு நீங்க கட்டணம்ன்றது வாய்ப்பே இல்லை. கட்டடம் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட தொகையை வந்து நாளைக்கே கொடுக்குறது கிடையாது. அவங்க ஒத்துக்கிறது அவங்க யார் சார்? நம்ம இடம் சார், அது நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்றது நம்ம திரும்ப வாங்கிக்கலாமே.
அதே இவ்வளவு தாமதம். அதுதான் சொல்றேன் சார், அதுக்கு தான் நாங்கள் குரல் கொடுத்தோம். ஐயோ சார், அது நடிகர் சங்கம் தேர்தலில் வந்து கண்டிப்பாக தேர்தல் நியாயமாக நடக்கும், கண்டிப்பாக நிற்பாங்க. நான் வந்து தலைவராக நிற்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. முதல்ல எனக்கு ஐ கேனாட் ஜஸ்ட் கம் அண்ட் ஸ்டாண்ட். அது என்னன்றதே இப்போ தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அது நடிகர் சங்கத்தில் வந்து ஒரு விஷயத்துக்காக நாங்கள் போராடுறோம், நாட் ஃபார் நாற்காலிக்காக நாங்கள் போராடல. அந்த நாற்காலி வந்து இட் இஸ் நாட் அவர் அஜெண்டா. எங்களுக்கு வந்து அந்த கட்டிடம் அவ்வளோதான்.